குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனி அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி 13/4/2024 சனிக்கிழமையாகின்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான பஞ்சாங்க நிலை, இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார அமைப்புகள், மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான அற்புதமான ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துடுவோம். 13/4/2024 இதோட இன்றைய தமிழ் வருடம், அதாவது சோபகிருத வருடம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. நாளைக்கு சித்திரை 1, அதாவது குரோதி வருடம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது குரோதி வருடத்துக்கு உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலனை சொல்லியிருக்கேன். அதுக்குண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க குரோதி வருட பலன் ஒவ்வொரு ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிடலாம். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் மிருகஷீட நட்சத்திரம், இரவு 12:49 வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி, மதியம் 12:04 வரை. இன்றைய கரணம் பாலவகரணம், மதியம் 12:04 வரை. இன்றைய நித்திய நாம யோகம் சோபனம் நாம யோகம், நள்ளிரவு 12:33 வரை. இன்றைய சுப நேரங்கள் சனிக்கிழமையாகிய இன்று காலை 7 மணி முதல் 7:30 வரையும், காலை 10:30 முதல் 12 வரையும், மதியம் 12 முதல் 1 வரையும், மாலை 5 முதல் இரவு 7:30 வரையும், இரவு 9 முதல் 10 வரையும் சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கிரகநிலைகள்: மேஷத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன் ராகு புதன் சூரியன். புதன் வக்ரமாக. ஸோ இந்த நிலைகளில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். முதல்ல மேசராசிக்கு எதிர்பாராத தடை தாமதங்கள் எல்லாமே நிறையா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அத்தனையும் இன்றைக்கி சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். போராட்டம் தான் இன்றைக்கி. ஆனால் அந்த போராட்டத்தில் வெற்றி உண்டா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. வெற்றி உண்டு. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை, மனசுக்கு பிடித்த காரியங்களை எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி அதை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. ரிஷபராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. கூடவே தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன அலைச்சலுகம் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல பலம் வாய்ந்தவராக, நல்ல அறிவாளியாக மற்றவர் பார்வைக்கு தெரியக்கூடிய ஒரு சூழல். எடுத்த காரியம் உங்களுக்கு உறுதியாக வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய நாள் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, மேலதிகாரிகளை சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உண்டு. மேலதிகாரிகள் மேலுமே கூடவே வேலையாட்களையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஸோ அதையெல்லாம் தாண்டி, அந்த அனுசரிப்புகளெல்லாம் தாண்டி உங்களால் இன்றைக்கி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய அதிகாரத்தை மிக சரியாக பயன்படுத்தி மனதிற்கு பிடித்த விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த கடகராசி. ரொம்ப நிதானமாக இருக்கணும் இன்னைக்கு. தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும், எடுக்கக்கூடிய முயற்சிகளாகட்டும், திட்டங்களாகட்டும், ஒரு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெளிப்படுத்துகிறீங்க, உங்களுடைய சிந்தனைகளை வெளியில் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். மேல்கல்வி படிக்கக்கூடிய நபர்களாகட்டும், குழந்தைகளை கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கோங்க. அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். இன்றைய நாள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இல்லை பெட்டிங் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அதன் மூலமாக கண்டிப்பாக சற்று பொருளாதார குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அங்கிருந்து விலகி வந்துடுங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய திறமை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத
கூட இருக்கிறவங்க தராசு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அதுலெல்லாம் இன்றைக்கி வெற்றி உங்கள் பக்கம்தான். உங்களுடைய திறமையை 100% ப்ரூவ் பண்ணி உங்களுடைய காரியங்களை லாபத்துடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும், அதையெல்லாம் கண்டெடுக்கவே வேண்டாம். ஸோ அப்படி உங்களுடைய காரியங்களை ரொம்ப தெளிவாக முடிச்சுக்கிறதுனால பொறுப்புகள் கொஞ்சம் கூடுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது. அடுத்தடுத்த பதவி உயர்வுகளுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்றமும் இல்லை. மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு நீங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, வேலையில் தேவையில்லாத சங்கடங்கள், சலிப்புகள், சச்சரவுகள் எல்லாம் வரும். இளைய சகோதரத்தை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தேவையில்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். அப்படி ஈடுபடும் போது தேவையில்லாத சங்கடங்களும் சலிப்புகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். முக்கியமாக தாய்மாமன் உறவில் கொஞ்சம் நிதானம் தேவை, கொஞ்சம் கவனமும் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த விஷயங்களால் அதீத மன உளைச்சல் ஏற்படும். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னா, எதிர்ப்புகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களை எதிர்க்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அவங்களை ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுருவீங்க. கண்டிப்பாக அதில் வெற்றியும் உண்டாகும். போட்டின்னு வந்துட்டால் இன்றைக்கி கண்ணி வெற்றி அடிச்சிடும், அதில் மாற்றம் இல்லை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக துளாராசி. துளாராசி இன்றைக்கி மனசுக்கு பிடிச்ச காரியங்களில் மட்டும்தான் அவங்களுடைய கவனத்தை செலுத்துவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளுக்காக இன்று நீங்கள் நடந்து கொள்ள மாட்டீர்கள். அவங்க எப்படியோ போட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை நான் செய்ய போகிறேன், அதுக்காக எவ்வளோ செலவு வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஏதுன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடு இன்றைக்கி செயல்படக்கூடிய நாள். ரொம்ப துரிதமாக ரொம்ப வேகமாக இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு நல்லதொரு மன மகிழ்ச்சியும் வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல், பணவரமும் உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்தது விருச்சிகராசி. விருச்சிகராசி உறவுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய திறமை பிறரால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். என்ன வேணால் பண்ணிட்டு போவோம், என்ன வேணால் சோதிச்சுட்டு போவோம், என்னோட திறமை எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் ஆணைத்தனமாக மற்றவர்களுக்கு நிரூபிப்பீர்கள். இந்த பையனை அந்த வேலையெல்லாம் செஞ்சது, இந்த பொண்ணு அந்த வேலையெல்லாம் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய சில விஷயங்களை ரொம்ப அசால்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. அதே போல் உறவுகளில் எவ்வளவு ஆதரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உறவுகிட்ட இருந்து கொஞ்சம் எதிர்ப்புகளும் வரும். ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததாக தனுர் ராசி. தனுர் ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, எவ்வளவு அலைச்சல் எவ்வளவு செலவுகள் வந்தாலும் பரவாயில்ல, மனசுக்கு பிடிச்ச மாற்றங்களை செய்தே தீரணும். இனிமேலும் இதை மாற்றாமல் இருந்தோம்னா மேலும் மேலும் மன உளைச்சல் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து மனதிற்கு பிடித்த தேவையான அத்தியாவசியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. பேங்க்கு சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன அலைச்சல்கள் பார்க்கப்படும். அதே போல் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலமாக கொஞ்சம் அதீத செலவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. கவனமுடன் அந்த விஷயங்கள் இருக்கிறது நல்லது. சகோதர வழி உறவுகள் மூலமாகவும் செலவுகள் வரும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்தது மகர ராசி. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி பேச்சில் தான் உங்களுடைய திறமை வெளிப்படும். பேச்சினால தான் உங்களுக்கு லாபம் உண்டு. ஆனால் மற்றவர்களுக்கு முகம் கூசும்படியான பேச்சுக்களை தவிர்த்துக்கணும். இங்கே என்னென்னா அமைதியாக நிதானமாக பேசணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்தையும் உங்களுடைய கோபம் உங்களுடைய பேச்சில் வெளியே வரவே கூடாது. அப்படி வந்ததுன்னா குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வந்துடும், சண்டை வந்துடும், சச்சரவுகள் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் பொருளாதார ரீதியாக தடை தாமதங்கள் என்ன இருந்தாலும் அது நீங்கிடும். உங்களுடைய திறமை உங்களுடைய பேச்சில் வெளிப்படுத்தக்கூடிய நாள். அதை ஓவராக பண்ணும்போது தான் தேவையில்லாத சங்கடங்கள் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய வீராப்பான பேச்சை காட்ட வேண்டாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள். தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து அந்த தடை தாமதங்கள் நீங்கும். உங்களுக்கு தேவையான காரியங்கள் நீங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய ஒரு அற்புதம்
சூழ்நிலையை சொல்லுது. ஸோ ரொம்ப நல்ல நாள் தான் இன்றைக்கி. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது உண்டு. மனதிற்கு பிடித்த தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் வேகம் அதிகமாகவே இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, மேலதிகாரிகள் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் தேவையில்லாத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இயந்திர தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய அதிகாரத்தை மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அதிகார துஷ்பிரயோகம் கொஞ்சம் இல்லீகலாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும். அதன் மூலமாக அதில் மாட்டிக்கிடுவீங்க. மாட்டினதுனால தண்டனைகளும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிகாரத்தை ரொம்ப நேர்மையாக சரியாக பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. இன்றைக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துருவோம். 5ஆம் இடத்தில் சனி பகவான். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது குழந்தை பேர் தாமதமாகுது அப்படின்னு சொல்கிறோம். காதல் விவகாரங்களில் நிறைய தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு சூழல். காதல் தோல்வியில் போய் முடிகிறதோ இல்லை நீண்ட காலமாக காதலிச்சுட்டே இருந்து திடீர்னு அந்த காதல் ஈடேறாமல் வேற ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் 5ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி தர்றார். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் திருமணம் ஆனதற்கு பின்பும் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும். ஆனால் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள குழந்தையை மையப்படுத்தி பிரிவினை வந்துடும். இல்லை தொழிலுக்காக குடும்பத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஒரு 70% சனி 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை பிறந்த பின்பு அந்த அளவுக்கு திருப்திகரமாக இருப்பதில்லை அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நாளைக்கு ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்போட சித்திரை மாத பலன்களை பார்க்கலாம். மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் போல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்கள். நன்றி. வாழ்வோடு திருச்சிற்றம்பலம்.